பாகிஸ்தான் அணிக்கு என்ன நடந்தது? மரண அடி விழுந்தது. இந்திய அணி ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா விளையாடணும்? பழி தீர்த்தது. இப்படித்தான் தலையங்கம் போடணும் முதல்ல. அதாவது இந்திய அணியினுடைய அந்த ஆக்ரோஷமான துடுப்பாட்டத்தை பார்த்து நம்ம நிறைய நாள் உண்மையை சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு விராட் கோலின்ற காலத்துல இந்த ஆக்ரோஷமான விளையாட்டு இருக்கும். தோனின்ற காலத்துல கூலா இருக்கும். ரோஹித் சர்மா, விராட் கோலி காலத்தில் ரோஹித் சர்மா வந்து அடிப்பாரு. அவரோட சேர்ந்து மறுபுறத்தில் விராட் கோலி வைத்து வெளுத்து வாங்குவாரு. இப்படி ஒரு போகும், ஒரு நல்லா போகும், ஒரு நமக்கும் பாக்குறதுக்கு அப்படியே பரபரப்பா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போட்டியை இன்னைக்கு நாங்க பார்த்தோம். அதாவது இந்த போட்டி வந்து நம்ம எதிர்பார்த்ததுதான். இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி தான். பாகிஸ்தான் அணி, முதல்ல பாகிஸ்தான் அணியை பற்றி சொல்லணும்னா, ஆரம்பத்துல இருந்து பாகிஸ்தான் அணி ஓட்டங்களை குவிக்கிறதுல பெரிய அளவான ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் 2 பேருமே எந்த பந்துக்கும், அதாவது பும்ராவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, அவர் 2 பேர் போலுக்கும் பந்துக்கும் வந்து 4 ஓட்டம் 6 ஓட்டங்களை போடுறதுல பெரிய அளவா முயற்சி பண்ணாங்க. இந்தியா எப்படி ஒரு அதிரடியான ஆரம்பத்தை மேற்கொண்டதோ அதே போன்ற ஒரு அதிரடியான ஆரம்பம் துடுப்பாட்டம் பாகிஸ்தானிடமிருந்து பார்க்கக்கூடியதாக. எப்படி போட்டாலும் நாங்கள் அடிக்கிறோம் என்கின்ற மாதிரியான ஓட்ட வேகத்தோடும் ஒரு ஓவருக்கு 10 என்ற ஓட்ட வேகத்தோடும் போனார்கள். முதலாவது அடியொன்று விழுந்தது ஃபகர் ஜமானின் ஆட்டமிழப்பு. அந்த ஆட்டமிழப்பு தொடர்பாக பெரிய அளவா விமர்சனங்கள் இப்ப வந்திருக்கு. இது வந்து 3வது நடுவரே பிளவிட்டிருக்கார் அப்படின்னு. ஏன்னா பந்து வந்து கீழே நிலத்துல பட்டுதான் அந்த பந்து போகுது. ஆனா கை விரலும் கூட விரல் நிலத்தில் இருந்ததால் அவர் நடுவர் கை விரலில் பந்து விழுந்ததாகவே எடுத்துக்கொண்டு, கை நிலத்தில் இருக்கும் போது பந்து கையில் பதிந்தால் ஆட்டமிழப்பு. ஆனால் அதிலும் பார்க்க மீண்டும் நேர்முக வர்ணனையாளர்கள் சொன்ன விடயங்கள், எங்களுக்கு பார்க்கின்ற வேளையில் தெரிகின்ற விடயங்கள், கை இப்படி வைத்திருக்கும் போது பந்து விடத்தில் பதிந்து உள்ளே எழும்புவது போலதான் தெரிகின்றது. நேர்முக வர்ணனையாளர்களும் அதை உறுதி செய்கின்றார்கள், அது நிச்சயமாக ஆட்டமிழப்பு இல்லை. எனவே அது பாகிஸ்தானுக்கு ஒரு அடியாக, மிகப்பெரிய அடியாக மாறியது. அந்த வேகத்தை வந்து அந்த ஆட்டமிழப்பு மிகப்பெரிய அளவுல குறைச்சது. அதுக்கு பிறகு ஃபர்ஹான் ஒரு பக்கம் இருந்து தொடர்ந்து அதே வேகத்தை கொடுத்தாலும் அடுத்து வந்த துடுப்பாட்ட வீரர்கள் அந்த அளவுக்கு வேகத்தை கொடுக்க முடியாம போனது. ஆட்டம் இழந்தார்கள், தொடர்ந்து விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. அதன் காரணமாக கட்டுப்படுத்த தொடங்கியது ஓட்ட எண்ணிக்கை. குறிப்பாக இன்றைய தினம் இந்தியா சார்பாக சிவம் தூபே அவர் கொஞ்சம் பந்து வீசுவது போட்டிகள் குறைவு, ஆனால் பந்து வீசுவதில்லை என்று இல்லை, இந்த தொடரில் நல்ல முறையில் பந்து வீசி வருகின்றார். எனவே அவர் விக்கெட்டுகளை உடைத்து கொடுத்தார். அவருடைய பந்து வீச்சு, குல்தீப் யாதவின் பந்து வீச்சுக்கு ஆரம்பத்தில் ஓட்டங்கள் பெறப்பட்டன, பின்னர் விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார். இப்படி பாகிஸ்தானின் விக்கெட்டுகள் விழத் தொடங்க ஓட்ட எண்ணிக்கை குறைவடைந்து வந்து ஒரு கட்டத்தில் 150 தொடுவார்களா என்ற சந்தேகம் வந்தது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆக்ரோஷம், அந்த வேகம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. ஃபர்ஹானுடைய 50 ஓட்டம் அரைச்சதம் வந்து பெரிய அளவா பார்க்கப்பட்டது மைதானத்துல மட்டும் இல்ல, இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த போட்டோ வந்து மிகப்பெரிய அளவா வைரல் ஆயிருக்கு. பெரிய அளவான வைரலான ஒரு போட்டோவா மாறி இருக்கு. இது வந்து பாகிஸ்தான் ரசிகர்களுக்காக அவர் கொடுத்த பரிசான 50 ஓட்டங்கள், அதாவது அரைச்சதமும் அந்த ஆக்ஷனும் வந்து அதிலும் என்று அபிஷேக் சர்மாவின் அந்த துடுப்பாட்டம் போட்ட பந்துக்கெல்லாம் வெளுத்து வாங்கியதும், சுப்மன் கில்லின் சில துடுப்பாட்ட பிரயோகங்களும் பார்க்கணும் ராக்கெட் வேகம்னு சொல்லலாம். அடித்தா அப்பா என்ன அடிடா இதுன்ற மாதிரியா போச்சு. பரவாயில்ல, நாங்க வந்து நேற்று பங்களாதேஷ்ல தோத்துட்டு இலங்கை போனது பரவாயில்ல. இப்பொழுது இன்னும் இந்த 3 அணிகளுக்கும் இடையிலான இந்தியாவை நாங்கள் விடுவோம். இந்தியா இறுதிப் போட்டி என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிவிட்டோம். அதுவும் இன்றைய அடிக்கு பிறகு இல்ல, நாங்க இந்தியாவை வெல்ல போறோம், ஸ்ரீலங்கா வெல்லும், பங்களாதேஷ் வெல்லும் என்ற கதையெல்லாம் நாங்க பெரிய அளவில் கதைக்க தேவையில்லைன்னு நான் நம்புறேன். இலங்கை அணிக்கான ஒரு வாய்ப்பு உண்டு, சாது எட்டி பாக்குது. இப்ப அதுதான் என்னன்னு கேக்குறேன். நானும் தேடி பார்க்கும்போது இலங்கை அணிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அப்படியே எட்டி பாக்குது. ஒன்றும் தேவையில்லை. பாகிஸ்தானுக்கு அடித்திருக்கிற அடியோட நெற்று ஓட்ட சராசரி வேகம் பாகிஸ்தானுக்கு ஒரு டிராப் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோடு வரப்போற போட்டி இருக்கு தானே, இலங்கை இந்தியா போட்டி. இந்த போட்டியில இலங்கை வெல்லுதுன்னு வச்சுக்கொள்ளும். இலங்கை இறுதி போட்டி இலகுவா வந்துவிடும். இதான் வேணும். அப்ப ஒருவேளை ஏதோ எனக்கு இன்னும் சொல்லுது, நடக்குமாய் தெரியுது, சொல்லுதா? சரி, அப்படி வைத்துக் கொள்ளும். அது தோத்துட்டா பாகிஸ்தானை இலங்கை வெற்றி பெற வேண்டும், பாகிஸ்தான் பங்களாதேஷை வெற்றி பெற வேண்டும். நம்ம ஒட்டநேகிற சரசரவகத்துல இறுதி போட்டிக்கு போறோம். எனக்கு இன்னமும் அப்படிதான் தெரியுது. இறுதி போட்டிக்கு நாங்க இலங்கை இந்தியா அணி மோதும் போல தெரியுது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை பழிதீர்த்து விட்டது இந்தியா. இதுல முக்கியமான விஷயம் என்னென்றால் சந்திர, ஒரு பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறார்கள் தானே, இந்த கடந்த சர்ச்சைகள் உருவாகினதும் இந்திய அணியை பற்றி கொஞ்சம் குறைத்து
மதிப்பிட்டு கதைத்து கொண்டிருந்தார்கள். சில வேளைகள் இன்று அதற்கெல்லாம் ஒரு பதிலடியாகத்தான் இந்தியா எப்படி ஒரு ஆக்ரோஷமாக அந்த பாகிஸ்தானுக்கு விமர்சனம் அடித்து காட்டுவோம். கை கொடுக்காம போன கதை இன்றைக்கு நடந்தது, நேற்று நடந்தது. ம். அது வந்து நான் நினைக்கல அது பேசி முடிக்கப்பட்டது என்று சொல்லி. அது முடிக்கப்பட்டது. இந்தியா அதில் இறுக்கமாக இருக்கிறார்கள். நேற்று நல்ல விட்டுக் கொடுப்புக்கு ராணுவ சுழற்சிக்கு நடந்ததுக்கு பிறகும் அது வளமை போலவே படந்த போட்டியை போலவே இந்த போட்டியில் நடந்திருக்கு. அது நான் நினைக்கல நீ வருங்காலத்துல என்ன மாதிரி அது பேசி முடிக்கப்படல. ஆசிய கணத்துல அது நடக்க போறல. அது தெளிவாக நாங்கள் கை கொடுக்க மாட்டோம் என்பதில் இந்தியா உறுதியாக. பாகிஸ்தானோடு நாங்கள் நட்பு பாராட்ட மாட்டோம், அதுதான் அதன் முடிவு. பாகிஸ்தானோடு நாங்கள் எதிரிகளாகவே தான் இருக்கின்றோம், அவர்களை எதிரிகளாகவே பார்க்கின்றோம் என்பதில் இந்தியா இறுக்கமாக முடிவாக இருக்கின்றது. இன்றைக்கு எந்த விதமான போட்டிகளும் இல்ல. ஒரு சின்ன ரெஸ்ட் எடுங்கோ. நீங்களும் வந்து பார்வையாளர்கள் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வரப்போற போட்டியானது ஒரு முக்கியமான போட்டியா நமக்கு இருக்க போகுது. எனவே அந்த விவரங்களோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். கொஞ்சம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதில் பெரிய சந்தோஷம். உங்களோட கமெண்ட்ஸ் அநேகமாக பார்க்கின்றேன். பார்க்குறீங்களா நீங்கள்? பார்க்குறேன். நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுக்குள்ள நீங்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கொள்றது, சண்டை பிடித்துக் கொள்வது, கருத்து பகிர்ந்து கொள்வதை பார்த்து அப்பப்போ நான் சிரித்து ரசித்து கொண்டு இருக்கிறேன். அது வளமே நடக்கிறது தான். கிரிக்கெட் ரசிகர்களுக்குள்ள அப்படி நடக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அவங்க உங்களை சந்திக்கிறோம்.